வணக்கம். நான் படித்து ரசித்த கலை, கல்வி பற்றிய சில பொன்மொழிகள் உங்களுக்காக. சிந்தனை என்பது நாம் விரும்பி மேற்கொள்ளும் கற்பனையே. ஆள்வோர் ஆளப்படுவோர் என்னும் இரு சாரருக்கும் மேடை பேச்சு ஒரு சமயம் வாளாக, பிறிதொரு சமயம் கேடயமாக, ஒரு சமயம் விளக்காக, வேறொரு சமயம் தீப்பந்தமாக பயன்படுகிறது. பிழைக்க ஒரு நல்ல தொழில், வாழ சிறந்த லட்சியம், பயனுடைய பொழுதுபோக்கிற்கு உயர்ந்த கலை அனைவருக்கும் அவசியம். வாதாடத் தெரிந்தவர்கள் பலராக இருந்தாலும் உரையாடத் தெரிந்தவர்கள் ஒரு சிலரே. மனித மனங்களை அடிமை கொள்ளும் கலை சொற்பொழிவு. மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அருங்குணங்கள்: ஒழுக்கம், நாணயம், நேர்மை, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தீமை செய்யாதிருப்பது ஆகியவைகளே. இவை கடவுளுக்கு மேலானவை. ஒரு நாட்டின் உயர்வு தாழ்வு அந்த நாட்டின் இளைஞர்களுக்கு கிடைக்கும் கல்வியை பொறுத்தே அமையும். வண்டி வண்டியாக புத்தகங்களை படிக்க சொல்வதல்ல கல்வி. அன்பு, அடக்கம், பணிவு, நீதி, ஒழுக்கம் இவற்றை போதிப்பதே உண்மையான கல்வி. உண்மையை கண்டறிய இறைவன் நமக்கு உதவியுள்ளதே பகுத்தறிவு. எழுத படிக்க சொல்லித் தருவதற்கு பெயர் கல்வி அல்ல. கல்வி ஒழுக்கத்தை போதிப்பதாக இருக்க வேண்டும். கலைஞன் பேசுவது அறிவோடல்ல, மனதோடு. எனவேதான் அது அழியாமல் இருக்கிறது. கலை மனதுக்கு மகிழ்ச்சியூட்டவே, வாழ்வுக்கு பொருளீட்ட உதவும் தொழிலாக அது ஆகிவிடக்கூடாது. கல்விக்கூடங்கள், அறிவாலயங்கள் புதிய சிந்தனையை, பகுத்தறிவை, முன்னேற்ற கருத்துக்களை வளர்ப்பையாக இருக்க வேண்டும். சிந்தனைக்கு வேலி போடும் சிறைக்கூடங்களாக அவை இருக்கக்கூடாது. அறிஞர்களுடன் ஒரு முறை பழகுவது நல்ல நூல்களை பலமுறை படிப்பதுக்கு போன்ற பயனுடையது. அறிவு தூங்க ஆரம்பித்து விட்டால் அறியாமையும் கீழமையும் ஆட்டம் போடத் தொடங்கிவிடும். செயற்கரிய செயல்களை செய்ய அடிப்படையாக உள்ளது அறிவு என்றால் அதை செய்து முடிக்க உதவுவது இடைவிடாத உழைப்பு. புகழ் வேண்டுமா? நல்ல நூல்களை பிறர் விரும்பி படிக்க எழுது. முடியாவிட்டால் பிறர் உன்னை போற்றி புகழும்படியாக வாழவாவது கற்றுக்கொள். அன்பு காட்டுவது, அறிவை பெறுவது இரண்டிற்கும் வரைமுறை இல்லை. இரண்டுமே எல்லையற்றவை. நல்லறிவு எந்த மூலையில் இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதை தேடி போய் பெற வேண்டும். மரம் தனக்காக கனிகளை பழுக்க வைப்பதில்லை. ஆறுகள் அவற்றுக்காக நீரை சுமந்து கொண்டு வருவதில்லை. அதுபோலதான் கற்றறிந்த பெருமக்கள் என்றும் தங்களுக்காக வாழ்வதில்லை. கல்வி அறிவு என்பது அழகுக்காக அணியும் ஆபரணம் அல்ல. உடலுக்கு ஆடை போன்ற கல்விதான் உயர் பண்புகள் பலவற்றிற்கும் ஆதாரமாகும். கல்வியின் நோக்கம் நல்ல மனிதனை உருவாக்குவதாக, ஒழுக்கத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். விருப்பமில்லாது திணிக்கப்படும் கல்வி வேண்டாத உணவு. இக்கால கல்வியும் கல்வியில் பெறும் நிலைகளும் அந்நிலைகளால் உண்டாகும் தலைமையும் மக்கட்பிறப்பின் நோக்கத்தை மறக்கச் செய்து போர் அவ்வாவிலும் செருக்கிலும் தம்மையுடையாரை கொண்டு போய் அழுத்திய தீய ஒழுக்கங்களான புதைச்சேற்றில் நுழைத்து உயிர் மாளச் செய்கின்றன. நன்றி நண்பர்களே.